அனுபவிக்கின்றோம். அடிபணிவு, சரணாகதி, விட்டு கொடுத்தல், வாழ்த்துதல், வணங்குதல், இந்நிலைகளை எல்லாம் ஓர் மானிடன் தனக்குள் தன் சரீரத்திற்குள் களப்பணி கொண்டு அத்துணை நிலைகளையும் உள்ளுக்குள் வைத்து உள்ளுக்குள் இருக்கும் அத்துணை எதிரிகளையும் வேறறுக்கின்ற ஒருவன் நல் இறையாளன் ஆகின்றான், இறையை ஆள்பவன் ஆகின்றான். அவ்வாறு இறையையே ஆள்பவனை இறை வாழ்த்துவதில் ஆச்சரியம் என்ன என்று யாம் திருமுருகன் நல்லாசி வழங்குகின்றோம். சிவசபை ஆசானுக்கும் ஆசான் வழி வழி நடக்கின்ற அவன் அடிநிலை வழி நடக்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் யாம் திருமுருகன் சண்முகனாய் அமர்ந்து அருள்பாலிக்கின்றோம் சிவசபையில் சித்தனே. ஏற்றம் எங்கிருந்து வரும்? இரக்கம் எங்கிருந்து வரும்? இரக்கம் கொண்டால் ஏற்றம் வரும். இதுவே